மத்திய பிரதேச மாநிலத்திற்கு புனித யாத்திரை சென்றுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பலராமர் கிருஷ்ணர் சுபத்ர குருகுலத்தில் தரிசனம் செய்தார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி இந்தியா முழுவதும் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் பலராமர் கிருஷ்ணர் சுபத்ர குருகுலத்தில் தரிசனம் செய்தார். இதையடுத்து 1000 ஆண்டு தொன்மையான குண்டலேஸ்வர சுவாமிக்கு கங்கா தீர்த்த அபிஷேகம் செய்தார். மேலும் சர்வேஸ்வர மூர்த்திக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து 1008 மலர் அர்ச்சனை செய்து பயபக்தியோடு தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர் கோயிலில் ராஜ தரிசனம் மற்றும் கஜமுக தரிசனம் செய்தார். அப்பொழுது ராஜேந்திர பாலாஜிக்கு சாதுக்கள் ஆசீர்வாதம் வழங்கினர். பின்னர் 54 சக்தி பீடங்களுள் ஒன்றான காட்காலி கோயில் மற்றும் கால பைரவர் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்.